ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 14th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.1 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 11 13 ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 14 கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ 14 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மங்கை bought a cell phone for 12,585. It fell down. She spent 500 rupees on its repair. And she finally sold it for 7,500. Find her profit or loss கேட்குறான் ஓவராலா. ஸோ பேசிக்கா என்ன பண்ணியிருக்கான்னா, முதல்ல நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன் நல்லா ஓரளவு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வேற கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, 12,585 ஒரு ஃபோன் வாங்கினாங்க அவங்க. இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் 500 ருபீஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க, இல்லை இது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. நான் பேசிக்கா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்னே இதை கூப்பிடுறேன், சிம்பிள் டேர்ம்ல இருக்கும்ட்டு. ஸோ சிம்பிளா சொல்றேன் பேசிக்கா. ஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் இதுதான். இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ். இது வந்து ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் பிளஸ் இதை ஆட் பண்ணும். அப்பதான் உங்களுக்கு அப்டேட்டட் காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். இது வந்து ரிவைஸ்டு காஸ்ட் பிரைஸ் நான் சொல்றேன். ஏன்னா போனை கீழே போடுவான்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்ல வந்துடும். ஸோ 12,585 பிளஸ் 500 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 12,585 பிளஸ் 500 எவ்வளவு வரும் உங்களுக்கு? ஆக்சுவலா இதை ஆட் பண்ணீங்கன்னா 5, 8, 10, 13 வரும். அவ்வளவுதான். ஸோ 13,085, 13,000 பிளஸ் 85 வரும். அப்புறம் அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்க பாருங்களேன், 7,500 வித்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது லாஸ் தான். ஸோ நம்ம எவ்வளவு லாஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ சின்ஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் லெஸ் தென் காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 7,500. காஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா, ஜஸ்ட் 13,085 தான் வருது. சரி, மச் மோர் தென் செல்லிங் பிரைஸ். ஜஸ்ட் இல்ல, செல்லிங் பிரைஸோட காஸ்ட் பிரைஸ் ரொம்ப அதிகம். ஸோ சின்ஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் வே பிகர் தென் செல்லிங் பிரைஸ், லாஸ் தான். So cost price is bigger than selling price, இது loss. So எவ்வளவு லாஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு லாஸ் கொடுத்துரும். ஸோ எவ்வளவு லாஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் கிவ்ஸ் யூ த லாஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு லாஸ் கொடுத்துரும். எவ்வளவு லாஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 13,085 மைனஸ் 7,500. 13,085 மைனஸ் 7,500 எவ்வளோ வருது உங்களுக்கு? 85 வரும். இது 130 மைனஸ் 75. ஸோ 25 பிளஸ் 30 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 25 பிளஸ் 25 50, 60 வரும். அவ்வளோதான். ஸோ 6085. ஸோ 6,085 தான் லாஸ். ஸோ ஆன்சர் வந்து 6,085. அவ்வளோதான். ஸோ இது எப்படி நான் போட்டேன்னா, 130 மைனஸ் 75 நான் டேரக்டா போட்டேன். அப்படியே 130 மைனஸ் 75 என்ன வரும்னா உங்களுக்கு 75 எதை கூட்டினா எவ்வளோ ஆட் பண்ணா, அதாவது நீங்க எப்படி யோசிக்கலாம்னா, சம்திங்ல 75 பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 113 கூட யோசிக்கலாம். இந்த கொஸ்டின் நீங்க இப்படி ரீஃப்ரேம் பண்ணலாம். ஸோ எவ்வளோ 75 பிளஸ் சம்திங், அந்த சம்திங் என்னவா இருக்கும் நீங்க சும்மா கெஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ 75 பிளஸ் 25 போட்டீங்கன்னா 100 வரும். 100 பிளஸ் இன்னொரு 30 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 130 கிடைச்சிடும். ஸோ 25 பிளஸ் 30 விச் இஸ் சம்திங் வித் 50. இல்ல 5 பிளஸ் 5 55 தான் வருது. ஆக்சுவலா 55 இல்ல, தப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 25 பிளஸ் 30 5 55 தான் ஆக்சுவலா. நான் எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கேன், 16 போட்டேன், சாரி. இங்கே ஆக்சுவலா ஆன்சர் 55 தான் வரும். ஸோ ஓவரால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லைட்டா மாத்திக்கிறேன், 5585 தான் வரும். அதான் கரெக்ட். ஏன்னா 25 பிளஸ் 30 gives you 55. ஸோ 5585 இஸ் தி அல்டிமேட் ஃபைனல் ஆன்சர். 5,585 இதான் லாஸ் உங்களுக்கு. ஸோ ஓவரால் லாஸ் இதான். ஸோ ஆன்சர் ஃபார் 14th கொஸ்டின் இஸ் 5585. 5585 இதான் ஆன்சர் ஃபார் 14th கொஸ்டின். இதான் லாஸ். லாஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 5585. அவ்வளோதான். ருபீஸ்ன்னு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? டிஸ்கவுண்ட் சப்ட்ராக்டட் ஃப்ரம் காஸ்ட் பிரைஸா, லாஸா, ப்ராஃபிட்டா, மார்க்கெட் பிரைஸா? மார்க்கெட் பிரைஸ் தான். டிஸ்கவுண்ட் டு கெட் செல்லிங் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் இஸ் சம்திங், மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. இல்ல மார்க்கெட் பிரைஸ் நீங்க சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா செல்லிங் பிரைஸ் வித்தவுட் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணணும். போத் சைட்ஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேரியபிள் போத் சைட்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, எஸ்பி தனியா கிடைச்சிடும். ஒன்ஸ் எஸ்பி உங்களுக்கு தனியா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்பி அண்ட் டிஸ்கவுண்ட்ல எழுதலாம். எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் நதிங் பட் எஸ்பி. ஸோ வென் யூ சப்ட்ராக்ட் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் எம்பி யூ கெட் எஸ்பி. அவ்வளவுதான் செல்லிங் பிரைஸ். ஸோ அவன் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான், டிஸ்கவுண்ட் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் வாட் டு கெட் செல்லிங் பிரைஸ் தான் கேட்டிருக்கான். சரி, டிஸ்கவுண்ட் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் வாட் டு கெட் செல்லிங் பிரைஸ்.
அதான் டிஸ்கவுண்ட் சப்ட்ராக்டட் ஃப்ரம் மார்க் பிரைஸ் டு கெட் செல்லிங் பிரைஸ், அதான் ஆன்சர். ஸோ மார்க் பிரைஸ் தான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் மார்க் பிரைஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 16 கொஸ்டின் போனோம். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் கூட நீங்க சொல்லலாம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ், அவ்வளோதான். ஓகே, 17th என்ன கேட்கலாம்? there is no profit or loss when CP equal to SP, இதான் கரெக்ட். CP is greater than SP னா லாஸ்னு அர்த்தம், இது லாஸ். சிபி SP is greater than CP னா ப்ராஃபிட்னு அர்த்தம். MP ஈக்குவல் டிஸ்கவுண்ட், இது தப்பான ஸ்டேட்மெண்டே தப்பு. CP ஈக்குவல் டு SP தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கு. there is no profit or loss when காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். நீங்க 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா ஒண்ணுமே டைம் வேஸ்ட்னு அர்த்தம். பேசிக்கா டைம் வேஸ்ட் இல்லை, லாஸுக்கு அது பரவாயில்ல. ஓகே, இதுவே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கலன்னு அர்த்தம், அப்படி வேணும் யோசிக்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க் பிரைஸ் மைனஸ் சம்திங்னு கேட்குறான், என்னதான் இருக்கும்? டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் எஸ்பின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க ரீஃப்ரேம் பண்றீங்க, அவ்வளோதான். இந்த ஒரிஜினல் ஃபார்முலாவை நீங்க அப்படியே வேற மாதிரி எழுதுறீங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா இந்த எஸ்பியை தூக்கி இங்க போடுறீங்க, பேசிக்கா டிரான்ஸ்போஸ் பண்றீங்க. MP மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் அப்படி எழுதுறீங்க. உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போஸ் ரூல் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எப்படி யோசிக்கலாம்னா, இதை பத்தி மைனஸ் எஸ்பி போத் சைட்ஸ் ஆட் பண்ற மாதிரி யோசிங்க. இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல போத் சைட்ஸ் மைனஸ் எஸ்பி ஆட் பண்ற மாதிரி யோசிங்க. மற்றதெல்லாம் அழிச்சிடறேன், தேவையில்லாத ஒரு நிமிஷம். மைனஸ் எஸ்பி ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது அவன் கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் மைனஸ் எஸ்பி ஆட் பண்றீங்க, இந்த பக்கமும் நீங்க மைனஸ் எஸ்பி ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே கலர் யூஸ் பண்றேன். ஸோ மைனஸ் எஸ்பி போத் சைட்ஸ் நீங்க மைனஸ் எஸ்பின்ற வேரியபிளே ஆட் பண்றீங்க, வேரியபிள் விச் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் அன்னோன் வேல்யூ, ஓகேவா? ஸோ அப்பனா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். MP மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டிஸ்கவுண்ட். இந்த எஸ்பி கேன்சல் ஆகிடும், MP மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். ஸோ MP மைனஸ் எஸ்பி இந்த இடத்துல எஸ்பின்னு போட்டுருங்க. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ MP மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம இந்த 14 கொஸ்டினும் முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டா. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸசைஸ் 3.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.